hello, welcome back to my channel. இன்னைக்கு Aari embroidery class 10ல நம்ம back knot stitch பார்க்க போறோம். அதுக்கு ஆரஞ்சு கலர் silk threadம் ஒரு 14 நம்பர் நீடிலும் எடுத்துர்க்கேன். வாங்க எப்படி போடலாம்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு pattern ஒரு straight vertical line pattern போட்டுருக்கேன். 3 lines போட்டுருக்கேன். இப்போ அதுல வந்து நம்ம stitch எப்படி போடலாம்னு கத்துக்கலாம். உங்களுக்கு ஈஸியா silk thread எடுத்து நாட் போட்டு பேக்ல விட்டுறோம். ஸ்டார்டிங் வந்து அந்த எட்ஜோட ஸ்டார்டிங் பாயிண்ட் மேலே இருந்து வரணும். மேலே இருந்து கீழ் பகுதிக்கு வரணும். இந்த ஸ்டிட்சே மேலே இருந்து கீழ தான் கொண்டு போறோம். லாங் ஸ்டிட்ச் போட்டு ஸ்மால் ஸ்டிட்ச் கிட்ட போட்டு அதுக்கு அப்புறம் அதேல இருந்து போட்டு சைடுல மறுபடியும் நூலை புல் பண்ணி எடுக்கறோம். அந்த சைடுல இருந்து எடுத்த thread வந்து லாங்கா கொண்டு போய் மறுபடியும் இன்சர்ட் பண்ணி இந்த ஸ்டிட்ச் கண்டினியூ பண்றோம் பாருங்க. அதே மாதிரி போடணும். லாங்கா கொண்டு போய் சின்ன டாட் ஸ்டிட்ச் போட்டு அப்புறம் சைடுல இருந்து பக்கத்துல கொஞ்சம் இதுல இருந்து எடுத்துட்டு போறோம். இப்போ கடைசி எட்ஜ் வந்துட்டோம். அந்த முடிவு பகுதியில நம்ம நாட் ஆரி நாட் போட்டு முடிச்சிரோம். நல்லா பாருங்க. இப்போ அடுத்த லைன்ல போட்டு காமிக்கிறேன். லாங் ஸ்டிட்ச் ஒரு ஸ்மால் ஸ்டிட்ச் அது பக்கத்துல ஒரு ஸ்மால் ஸ்டிட்ச் சைடுல புல் பண்ணி thread அடியில இருந்து நூலை எடுத்துட்டு வந்து லாங்கா எடுத்துட்டு வந்து கொஞ்சம் லாங்கா ஸ்டிட்ச் போடுறோம். இப்போ நாட் வந்து அந்த கீழ் பகுதியில விழுந்துரும். நம்ம புல் பண்ணி அங்க எடுத்துட்டு போற இடத்துல நாட் விழுகும். அதனால தான் பேக் நாட் ஸ்டிட்ச் பேரு. பாருங்க நல்லா. இப்போ எட்ஜ் எண்ட் பகுதி கொண்டு ஆரி நாட் போட்டு முடிச்சிரோம். அடுத்ததுல போட்டு காமிக்கிறேன் பாருங்க. அடுத்த 3 லைன்ஸ்ல உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். லாங் ஸ்டிட்ச் ஸ்மால் ஸ்டிட்ச் அதுல இருந்து நூல் எடுத்து சைடுல கொஞ்சம் பக்கத்துல எடுங்க. ரொம்ப கிட்டவும் வேணாம் தள்ளியும் வேணாம். பாருங்க. அது கொண்டு போய் அடுத்த லாங் ஸ்டிட்ச்க்கு நம்ம போட்டு எடுக்கணும். ரீடு பண்ணி பார்த்தா நல்லா பழகிரலாம். ட்ரெயின் ஆயிடலாம். இப்போ இன்னொரு லைன் உங்களுக்காக போட்டு காமிக்கிறேன். லாங் ஸ்டிட்ச் ஷார்ட் ஸ்டிட்ச் பாருங்க. சைடுல போட்டு லாங் ஸ்டிட்சா எடுத்துட்டு வரேன். அப்ப நான் ஆரி நாட் போட்டு முடிச்சிரோம். இது ஒரு ரேஸ் மாதிரி வரதுக்கு இந்த பீகாக் ஃபெதர்ஸ்க்கு அந்த இந்த போர்ஷன்ஸ் சின்ன சின்ன டீடைலிங்ஸ் இந்த குட்டி குட்டி மரத்துல உள்ள பூ அந்த மாதிரி கிராஸஸ் இதுக்கெல்லாம் நல்லா போடலாம் இந்த ஸ்டிட்ச். இப்போ பாருங்க அதே தான் நம்ம வந்து ஒரு சர்க்கிள் பேட்டர்ன் இருக்கு. அதுக்குள்ள இந்த பேக் நாட் ஸ்டிட்ச் எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்க்கலாம். இது எப்படி போட்டுருக்கேன்னு பாருங்க. அதே பேட்டர்ன்ஸ் வெர்டிகல் லைன்ஸ் அப்படி வரைஞ்சிருக்கேன். ஒரு எட்ஜ்ல நாட் போடுற மாதிரி ஒரு டிப்ல நாட் போடுற மாதிரி வரைஞ்சிருக்கேன். அதே இது கண்டினியூ பண்ணி கிட்ட லைன்ஸும் போட முடியாது. ஏன்னா பேக் நாட் சைடுல நம்ம வந்து ஸ்டிட்ச் போட்டு எடுக்கிறோம். அதனால ரொம்ப க்ளோஸராவும் போட முடியாது லைன்ஸை. பாருங்க அழகான பேட்டர்ன் ஒரு புட்டா பேட்டர்ன் மாதிரி வந்திருக்கு. நல்ல பிரைட் கலர்ஸ் யூஸ் பண்ண எல்லா கலர்ஸ்க்கும் இது டிசைன். இது பேசிக்ஸ் நாட்ஸ் தான், இது ஸ்டிச்சஸ் தான் இதெல்லாம். பேக் நாட் ஸ்டிட்ச் ஃபினிஷ் பண்ணிட்டு நம்ம வந்து சுற்றி வர இந்த லைன்ஸ் சர்க்கிள் லைன்ஸ்க்கும் நம்ம வந்து செயின் ஸ்டிட்ச் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். எப்பவுமே ஒரு இப்போ நாட் போட்டு முடிச்சாச்சு. டிசைன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்க்கிள்க்கு அந்த லைன்ஸ்க்கும் நம்ம வச்சு செயின் ஸ்டிட்ச் போட்டு அதை ஃபினிஷ் பண்ணணும். எந்த ஒரு டிசைன்னாலும் நம்ம வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக செயின் ஸ்டிட்ச் போட்டு முடிக்கணும். அப்போ தான் நல்ல அவுட்லுக் வரும். கண்டினியூஸாக செயின் ஸ்டிட்ச் மட்டும்தான் அவுட்லைனில். இப்போ பாருங்க நல்லா டிசைன் முடிஞ்சிருச்சு. புட்டா போட்ட மாதிரி நல்லா சர்க்கிள் பேட்டர்னில் வந்திருக்கு. அழகாக வந்திருக்கு. இப்போ ஆரி எம்ப்ராய்டரியில் பேக் நாட் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு கற்றுக்கிட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.